ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி நகர பகுதியில் ஏப்ரல் 3ஆம் தேதி போக்குவரத்து மாற்றம். பிரதமர் மோடி வருகையொட்டி போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலையொட்டி பள்ளிகளுக்கு 4 நாட்கள் விடுமுறை. பொதுத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் எனவும் அரசு பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அறிவிப்பு. உப்பளம் ஆட்டுப்பட்டி பகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அன்பழகன் வாக்கு சேகரிப்பு. தொகுதியின் வளர்ச்சிக்காக தனது பணி என்றும் தொடரும் என கூறி வாக்குறுதி. திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் வடிவேலு மீனாட்சிப்பேட்டை பகுதியில் வாக்கு சேகரிப்பு. தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி வருகையொட்டி நகர பகுதியில் ஏப்ரல் 3ஆம் தேதி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிரதமர் மோடி பங்கேற்கும் ரோட் ஷோ நிகழ்ச்சி ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. இதனையொட்டி போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் வசதியை உறுதி செய்யவும் புதுச்சேரியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. அதன்படி புசி வீதி வழியாக வரும் வாகனங்கள் கடலூர் சாலை வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை சந்திப்பில் இருந்து நெல்லித்தோப்பு இந்திரா காந்தி சதுக்கம் வழியாக செல்ல வேண்டும். இதேபோல் ராஜீவ்காந்தி சதுக்கம் நோக்கி செல்லும் கனரக வாகனங்கள் ஜிப்மர் சந்திப்பு கோரிமேடு வழியாக மேட்டுப்பாளையம் கனரக முனையம் சாலையில் செல்ல வேண்டும். மேலும் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிக்குள் எந்த கனரக வாகனங்களும் பேருந்துகளும் அனுமதிக்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவிஐபி பாதை மற்றும் நிகழ்ச்சி பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்றும் விதிமுறையை மீறினால் வாகனங்கள் அகற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு வரும் மக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் தங்களின் மோட்டார் சைக்கிள்களை காந்தி வீதி, மிஷன் வீதி இடைப்பட்ட சாலைகளில் நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கோட்டக்குப்பம் சுற்றுச்சாலை, கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வரும் வாகனங்கள் நகருக்குள் அனுமதிக்கப்படாது என்றும், மரப்பாலம் சந்திப்பு, கடலூர் சாலை வழியாக வரும் வாகனங்கள் இந்திரா காந்தி நெல்லித்தோப்பு வழியாக மாற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோரிமேடு எல்லையில் பிற மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள் மேட்டுப்பாளையம் சாலை கனரக வாகன முனையம் நோக்கி மாற்றப்படும் என்றும், சாரம் சந்திப்பு, காமராஜ் சாலை, 45 அடி சாலை வழியாக வரும் வாகனங்கள் திருப்பிவிடப்படும் என்றும், தவளக்குப்பம் சந்திப்பு, கடலூர் சாலை வழியாக வரும் வாகனங்கள் அபிஷேகப்பாக்கம் பைபாஸ் சாலை வழியாக மாற்றப்படும் என்று போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலையொட்டி பள்ளிகளுக்கு வருகிற 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 4 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலில் உள்ளது. 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை ஆண்டு இறுதித் தேர்வு கடந்த 12ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெற்றது. பின்னர் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் 10ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு முடிந்த நிலையில் 12ஆம் வகுப்பிற்கு தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 10, 12ஆம் வகுப்பு தவிர மற்ற வகுப்புகளுக்கு தேர்வு விடுமுறைக்கு பின் 2026-27ஆம் கல்வியாண்டிற்கான வகுப்புகள் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கின. ஏற்கனவே படித்த வகுப்பில் இருந்து தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்பிற்கு செல்வதால் மாணவ மாணவிகள் மிகுந்த உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு வருகிற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலையொட்டி பெரும்பாலான பள்ளிகளில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய பணிகளுக்காக புதுவையில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் வருகிற 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 4 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகள் திட்டமிட்ட அட்டவணைப்படி அந்தந்த நாட்களில் நடைபெறும் எனவும், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதால் தேர்வு எழுதும் மாணவர்கள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டாம் என்றும்
புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் சிவக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் உப்பளம் ஆட்டுப்பட்டி பகுதியில் தனது கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் புதுவையில் உப்பளம் தொகுதியில் போட்டியிடுகிறார். தேர்தல் தேதி நெருங்கி வரும் நிலையில் அப்பகுதி மக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் அன்பழகன் உப்பளம் ஆட்டுப்பட்டி பகுதியில் தனது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர் உப்பளம் தொகுதி வளர்ச்சிக்காக தனது பணி என்றும் தொடரும் என கூறி மக்களிடையே வாக்கு சேகரித்தார். அவருக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கதிர்காமம் தொகுதியில் போட்டியிடும் வடிவேலு மீனாட்சிப்பேட்டை இந்திரா நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கதிர்காமம் தொகுதியில் போட்டியிடும் வடிவேலு தனது தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் பகுதி மக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக மீனாட்சிப்பேட்டை இந்திரா நகர் பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவருக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்தால் தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புனித வெள்ளியன்று வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கும் புனித வெள்ளி ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய அரசு அன்று விடுமுறை தினமாக அறிவித்துள்ளது. எனவே அன்றைய தினம் ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்பதால் ஏப்ரல் 3ஆம் தேதி நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் அதேவேளையில் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என்று புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தட்டாஞ்சாவடி தொகுதி மகாத்மா நகரில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இளைஞரணி துணை அமைப்பாளர் கூட்டணி கட்சியினருடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். அவர் ஏப்ரல் 1ஆம் தேதி காலை கிழக்கு கடற்கரை சாலையில் லதா ஸ்டீல் சிக்னல் அருகில் இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து மகாத்மா நகர், மேட்டுமா நகர், எல்லையம்மன் நகர், லட்சுமி நகர், கொக்கு பார்க், வினோபா நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் வாக்காளர்கள் மத்தியில் பேசிய வைத்தியலிங்கம் இந்த பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் பிரச்சாரத்தின் போது திராவிட முன்னேற்றக் கழக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பிரச்சாரத்தின் போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அக்கட்சி தலைவர் சசிகலாவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கட்சித் தலைவர் சசிகலா ஏப்ரல் 1ஆம் தேதி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது புதுவை உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் லாவண்யாவிற்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க வந்த அவருக்கு வேட்பாளர் லாவண்யா மற்றும் 5000த்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் முன்னிலையில் கேரள செண்டை மேளம் முழங்க கிரேன் மூலம் ராட்சத மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உழவர்கரை தொகுதி வேட்பாளர் லாவண்யாவிற்கு வாக்கு சேகரித்த கட்சி தலைவர் சசிகலா இந்த தொகுதிக்காக பல்வேறு நலத்திட்டங்களையும் நற்பணிகளையும் தொடர்ந்து செய்து வருபவரும் உழவர்கரை தொகுதியின் முன்னேற்றத்திற்காக துடிப்புடன் செயல்படும் லாவண்யாவிற்கு உங்களது பொன்னான வாக்குகளை தென்னந்தோப்பு சின்னத்தில் அளித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். இதனிடையே பிரச்சாரத்தின் போது எம்ஜிஆர் வேடமிட்ட கலைஞர் ஒருவர் மக்களிடையே சென்று லாவண்யாவிற்கு வாக்கு சேகரித்தது பொதுமக்களை பெரிதும் கவர்ந்தது. இந்த எழுச்சிமிகு பிரச்சாரமானது உழவர்கரை தொகுதியில் புதிய அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.
இந்த உழவர்கரை தொகுதியில் லாவண்யாவை நீங்கள் எல்லாம் ஆதரிக்க வேண்டும். லாவண்யா அவர்களுக்கு இங்கு இந்த தொகுதி மக்கள் அனைவரும் தென்னந்தோப்பு சின்னத்தில் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் சுவாமிநாதன் மடுவுப்பேட் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் 30 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடுகிறது. இதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் சுவாமிநாதன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக மடுவுப்பேட்டை தொகுதி தலைவர் சரவணன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்ட வேட்பாளர் சுவாமிநாதனுக்கு அப்பகுதி மக்கள் பட்டாசுகள் வெடித்து மலர் தூவி மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் மக்கள் ஆட்சியில் மாற்றம் கொண்டுவர தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என வேண்டுகோள் விடுத்து வாக்கு சேகரித்தார். அப்பகுதி மக்களும் இந்த முறை தங்கள் ஓட்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தான் என கூறி வாக்குறுதி அளித்தனர். வணக்கம். எங்க அண்ணன் ஜெயிக்கணும். நான் எலெக்ஷன் நிக்கிறேன். எங்க அண்ணன் நிக்கிறாரு. எங்க அண்ணன் ஜெயிக்கணும். ஒரு வாய்ப்பு சொல்லுங்க. தளபதி அண்ணன் என் உயிர் அண்ணனை பாருங்க. அண்ணன் பச்சை குத்திலே வந்தேன். நான் என் அண்ணனை பார்க்கணும். அண்ணன் இதை பார்த்து பேசுறேன். வெற்றி அடி வெற்றி பாரு நானு லாஸ்பேட்டையில் எதிர்கால திட்டங்களை எடுத்துக் கூறி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் அப்பகுதி மக்களிடையே வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் குறிஞ்சி நகர், அசோக் நகர், முல்லை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் வாக்குறுதி அடங்கிய துண்டு பிரசுரத்தை வீடு வீடாக சென்று வழங்கி கை சின்னத்திற்கு ஓட்டு சேகரித்தார். அப்போது தேர்தலில் தன்னை கை சின்னத்தில் ஓட்டளித்து வெற்றி பெற செய்தால் அரசின் நலத்திட்டங்களை உடனுக்குடன் நிறைவேற்றப்படும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது இந்தி கூட்டணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய நல்லாட்சியை கொடுப்போம் என கூறி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் சசிகலா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சசிகலா பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி மக்களின் நலனுக்காக அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளதாகவும், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை புதுச்சேரியில் அமைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் மக்களுக்கு சரியான சாலை வசதி இல்லை, பாலம் வசதி இல்லை எனவும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரையில் தமிழகம் புதுச்சேரியும் ஒரே நிலையில்தான் உள்ளது என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரும் நோக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்த ரங்கசாமி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மறுநாளே கூட்டணியை முறித்துக் கொண்டது மக்கள் அறிந்த ஒன்று என்று சுட்டிக்காட்டிய அவர், மக்களுக்கு நன்மை தரும் வகையில் இந்த கூட்டணியை அமைத்துள்ளதாகவும், நிச்சயம் புதுவைக்கு நல்ல ஆட்சியை கொடுப்போம் என்று அவர் வாக்குறுதி அளித்தார். மக்களுக்கு நெருக்கடியான இடங்களில் தேவையான பாலங்கள் அமைத்து தரப்படவில்லை. சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமாக உள்ளது. மக்களுக்கு பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதில் தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பது இங்குள்ள மக்களின் நெடுநாளைய கோரிக்கையாக உள்ளது. இங்குள்ள அரசுகள் யாரும் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டது. கடந்த 2011ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு இருக்கின்ற முதல்வரோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டதால் தான் திரு ரங்கசாமி அவர்கள் முதல்வர் ஆனார். ஆனால் மறுநாளே அவர் நமது கூட்டணியை முறித்துக் கொண்டது அனைவரும் அறிந்தது. புதுச்சேரி மக்களின் நலனுக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் நாங்கள் அயராது பாடுபடுவோம் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே
அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு தங்களது பெருவாரியான ஆதரவினை அளித்து தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநிலத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கிட வெற்றி சின்னமான தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து நமது வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த மாநில மக்களை கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் விடுதியில் சமையல் கேஸ் தட்டுப்பாடு காரணமாக தேர்வுகளை முன்கூட்டியே நடத்த புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளம் மற்றும் வட மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஏராளமானோர் படித்து வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் விடுதியில் தங்கியுள்ளனர். இதனிடையே ஈரான் மீதான போர் காரணமாக இந்தியாவில் சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் விடுதியில் சமையல் பணிகள் பாதிக்கும் நிலை உள்ளது. எனவே மே 1ஆம் தேதி முதல் விடுதிகள் மூடப்பட உள்ளன. மேலும் மே மாதம் நடைபெற வேண்டிய செமஸ்டர் தேர்வுகளை முன்கூட்டியே இந்த மாத இறுதியில் நடத்தி முடிக்க பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,880 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,520 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.